வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்னெல்லாம் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். என்ன கைண்ட் ஆஃப் செக்மெண்ட்னா நாங்கள் 30 to 40K 10 to 20Kவும் போட்டிருக்கோம், 20 to 30Kவும் போட்டிருக்கோம். இந்த மந்தோட பிகினிங்காக இருக்கட்டுமே அப்படின்ட்டு 30 to 40K. ஏன்னா இப்போ டீல்ஸ் போயிட்டு இருக்கு. ஃப்ரீடம் கிரேசிங்க, கிரேசி டீலு. அது இப்போ இல்லை, கிரேசி டீல் வந்து இந்த பிக் பில்லியன் டேஸில் வரும். இது சும்மா வந்துட்டு போகுது, இது தண்டகரும். சரி, 30 to 40K மோஸ்ட்லி நியூ டிவைஸ் அப்படின்னு நீ வந்து அனுப்பியிருந்தேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து டிவைஸ் மட்டும் தான் எல்லாம் கவர் பண்ணுறோம். இல்லை, ஹைலைட்டு A36 போட்டு வச்சிருக்க 30,000 ரூபாய்க்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னா A36 வந்து ஸ்னாப்டிராகன் 6 Gen 3யோட இருக்கு, கரெக்டு தான். ஆனால் A55 மாதிரியான ஒரு ஃபோன் 25,000 ரூபாய்க்கு அங்கே வரப்போ சுற்றிட்டு இருக்கு. 26,000 ரூபா செலவு பண்ணா 856 வேற. ஆமாம், அப்புறம் என்ன, அப்புறம் யாரை உட்காந்துட்டு A36 வாங்குவா? இல்லைங்க, அதுக்குன்னு அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அதான் இருக்கு. நான் இப்போ சொல்லி தானே வேணும். அப்படி வர சாம்சங்ல A36 இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவோம் நாங்களாம். சரி, S24 FE இது எப்படின்னா கேமரா பிளஸ் பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப் தவிர மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சக்குன்னு பொருத்தமாக இருக்கும். இது 36,000, கார்ட் ஆஃபரோட 35. இப்போ 35 ஆயிடுச்சா? அப்படின்னு போட்டு 35 உங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த அமேசானும் இதே மாதிரி தான் பண்ணுவான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கும், கார்டு ஆஃபர்லாம் இருக்கும். அதெல்லாம் கிளைம் பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் காசு குறையும். இப்போ ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா S24 FE உங்களுக்கு வந்து 35K ஆஃபரோட கிடைக்குது. A56 39,000 கிடைக்குது. ஆனா இந்த A56 சாம்சங் ஸ்டோர்ல கிடைக்குதுன்னு நம்மளால நோட் பண்ணி வச்சிருக்கான் 39,000. இந்த A56 S24 FE பீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா எந்த இடத்துல பீட் பண்ணோம் அப்படின்னா, சொல்ல போனா கேமரா நல்லா இருக்கும், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். ஆமா, இதுல ஹைலைட் என்னன்னா 1580 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2100 888 ஈக்குவல். ஓ ஆமா, ப்ராசஸர் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது. பிளஸ் அது மட்டும் இல்லாம 2100 888 இது NPU ஸ்டாண்டர்ட்ஸ்ல இது அடிச்சிடும். ஏன்னா இன்னைக்கு NPUங்கிறது முக்கியம், அதனால எல்லாருமே எல்லா ப்ராசஸர்லயும் அதை வைக்கிறாங்கன்றனால உங்களுக்கு AI கேப்பபிலிட்டிஸ் ஆஸ்பெக்ட்ல இது கொஞ்சம் அதை அடிக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ், ரா பர்ஃபார்மன்ஸ் எடுக்கும்போது இது வந்து 2100 ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த எக்ஸினோஸ் பேஸ்டு சிப் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலுங்க. ஒரு சிலருக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கலாம், ஒரு சிலருக்கு மொக்கையா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபியில் இருக்கிற HDR வந்து ஸ்னாப்டிராகனோட எக்ஸினாஸ்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கிறது நாங்கள் அடிக்கடி ஃபீல் பண்ணியிருக்கோம். அதனால அது இந்த இடத்துல ஒரு தடவை ஞாபகப்படுத்தியா இருக்கட்டும். அதே பேக் கேமரா எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து பங்கமா இருக்கும். ஆனால் பேட்டரி லைஃபும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து A56 ஒரு நல்ல டிவைஸ். S24 வந்து 43K அமேசானில், ஆனால் இங்கே வந்து 47,000 ரூபான்னு போட்டு வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான் ஃப்ளிப்கார்ட்டில். பட் இதுக்கு முன்னாடி 45,000 வித்த ஒரு டிவைஸ் தான் இந்த S24. S24 வந்து இப்போ 1UI அப்டேட்டுக்குலாம் அப்புறமா 1UI 7 அப்டேட் வந்துருச்சு, அடுத்து இப்போ 8 அப்டேட்டும் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அது உண்மைதான். நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, பேட்டரி லைஃப்ல ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அப்படி டிராஸ்டிக்காக வந்து முன்னெல்லாம் 4 மணி நேரம் வந்தது, இப்போ 18 மணி நேரம் வருது. என்ன ஸ்டாண்ட் பை வேணா வரும், SOT வரப்போகுது. ஆனால் ஃபோன் ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னா இந்த நம்பர் ஆஃப் ஏமாற்றம் அது வந்து கம்மியாயிருக்கு. நம்மகிட்ட S24 இருக்குல்ல, அது எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டாக தான் இருக்கு. அப்பா தான் அதை வச்சிருக்காங்க இல்லையா, நல்லா தான் இருக்குன்னாங்க. இல்லை சார்ஜிங்லாம் எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு? அவங்களுக்குலாம் 1.5 நாளைக்கு ஒருக்க தான் சார்ஜிங். ஓகே, ஆமாம். இல்லை கமெண்ட்ல பார்த்தேன் ஒரு நாளைக்கு நான் 2 வாட்டி சார்ஜ் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி. நம்மள மாதிரி ஆளுங்க யூஸ் பண்ணா ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 தடவை கூட சார்ஜ் போடுவாங்கடா. ஏன்னா ஒருத்தர் வந்து போட்டுருந்தாரு பாரு, கேம் ஆடினா நான் S22 Plus 4 தடவை சார்ஜ் போடுவேன் போட்டுருந்தாரு. பட் கேம்லாம் ஆடாத அன்னைக்கு காலையில சார்ஜ் போட்டா சாயங்காலம் தான் திரும்ப சார்ஜ் போடுற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ள வருவேன் கேஷுவல் யூஸ்க்கு. ஸோ அப்படிதான், ஸோ சிச்சுவேஷன் தான் அந்த கண்டிஷனை உருவாக்குதுன்ற. சரி, அடுத்து வந்து இதெல்லாம் சாம்சங் OnePlus Nord 5 வந்து இப்போ 30,000 ரூபா மதிப்புல எந்த அளவுக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குன்னா, நல்ல கேமரா செட்டப் இருக்கு, நல்ல செல்ஃபி கேமரா, அதாவது செல்ஃபி கேமராவும் நல்லா இருக்கு. ஏன்னா Nord 4 5 சொல்லி ஒரு சிலர் என்ன கேட்டாங்க. ஏன்னா Nord 4 வந்து அந்த பில்டு குவாலிட்டினாலையும் அலர்ட் ஸ்லைடர்னாலையும் இன்னும் ஒரு சிலர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா இதுல வந்து நான் சொல்லியிருப்பேன், கையில் எடுக்கும்போது இப்படி தவறுதலா எடுக்கும்போது லைட்டாக அழுத்திட்டா கூட அந்த பவர் அந்த பட்டன் அழுத்திருக்கு இந்த ப்ளஸ். ஏன்னா Nord 5ல வந்து அலர்ட் ஸ்லைடர் கிடையாது, பட்டன் கொடுத்துருப்பாங்க. Nord 5 ஆமாம். ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை தான். ஆனால் எனக்கு கேமரா முக்கியம், பேட்டரி லைஃப் முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக Nord 4 கம்பேர் பண்ணும்போது Nord 5 நல்ல ஃபோன் தான். 4ஓட இது வந்து கேமராலையும் நல்லா இருக்கு, பேட்டரி லைஃப்லையும் நல்லா இருக்கு. சொல்லப்போனால் சிக்னல் ஸ்ட்ரென்த்லையும் மேபி நல்லாக இருக்கும். ஆமாம், நல்லா தான் இருக்கு. ஏன்னா Nord 4ல வந்து ரீசெண்டாக கொஞ்சம் அடி வாங்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. Nord 5ல அதெல்லாம் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாடி, அதனால சிக்னல் உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்டர்நெட் 5G தான் யூஸ் பண்ணுறீங்களா சொல்லிட்டு? ஆமாம், நான் 5G ஃபுல் டே 5G யூஸ் பண்ணி இப்போ இது எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் 5G தான். Nord 5 ஒன் ஆஃப் த பக்கா இன் 30K அப்படின்னு பார்த்தா. 8s Gen 3 வேற கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கு. 8s Gen 4 கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் அதெல்லாம் இருக்குன்றனாலேயே கொஞ்சம் கொதிக்குது. பட் 8s Gen 3 அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள சிக்கல. Neo 10 வந்து 30,000 அப்படிங்கிறது சூப்பர். லெஜெண்ட் விட்டுட்டு போயிட்டீங்க. இது 13R வந்து ஆல்ரெடி இதே பிரைஸுக்கு தான் வித்துட்டு இருந்தது. எப்படின்னா கூட பட்ஸை ஃப்ரீயாக கொடுத்து 40,000 போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பட்ஸே பொதுவாக 4,200 ரூபாய் அந்த மாதிரி ஆகும்.
ஸோ அதனால வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இப்போ அந்த பட்ஸை கொடுக்கறத நிறுத்திவிட்டு 37,000 சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். 37,000 இது ஒர்த்தானா கண்டிப்பாக ஒர்த்து தான். 100% உங்களுக்கு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ட்டியாக இருக்க போகுது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன இருக்கும்னா 16/512 மாடலுக்கு போகிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கு போயிட்டு அடுத்த ஒரு 4-5 வருஷம் நிம்மதியாக யூஸ் பண்ணலாம். இந்த ரேம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட் இன்னும் கொஞ்சம் ரேமை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆகும் பட்சத்தில் அந்த அளவுக்கு நிறைய எல்லாமே ரேம் தான் வேணும்னு சொல்லி இருக்காங்க. அப்படின்னும் போது ரேம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கொஞ்சம் டாப் வேரியன்ட் போயிட்டீங்கன்னா பெட்டர். கொஞ்சம் இன்னொரு 2-3 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்காக சொல்கிறோம். கண்டிப்பாக. அடுத்து வந்து ஐக்கூல நியோ 10 எனக்கு தெரிஞ்சு இன்னை வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலேயே இந்த ரீசெண்ட் ட்ரெண்டில் கான்ஸ்டண்ட்டாக பேட்டரி லைஃப் டெலிவர் பண்ண ஒரு ஃபோன் அதுதான். 8 hours அப்படிங்கிறத டெலிவர் பண்ணிட்டு தான் சார் சாவேன் அப்படிங்கிறது. என்ன மாதிரியான யூசேஜாக இருந்தாலும் 8 hours. ட்ரீம் கிரிக்கெட் ஆடினேன் அப்பயும் அப்படிதான். 5G ஆன்லேயே தான் இருக்குது அப்பயும் அப்படிதான். கேமரா யூஸ் பண்ணி பார்த்தாலும் அப்பயும் அப்படியே தான். அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்சம் எவ்வளோ எம்ஏஹெச்? 7,000. ம். ஸோ கொஞ்சம் மொரட்டு ஃபோன் தான் நியோ 10. நியோ 10ல என்ன ஒரு ட்ராபேக்னா இதில் இருக்கிற அதே ட்ராபேக் தான். ஃபோட்டோ எடுக்கும் ஆனால் அண்டர் எக்ஸ்போஸ்டாக எடுத்து சாகடிக்கும். ஆனால் சில சமயங்களில் அது ட்ராமேட்டிக்காக லுக்காக இருக்கும். இப்போ ஒரு சன்செட் டைமில் வந்து கோல்டன் ஹவர்ஸில் போய் ஃபோட்டோ எடுக்கும்போது இன்னும் அந்த சிலோட் எஃபெக்ட் அதை நான் கஷ்டப்பட்டு உட்காந்து டேப் பண்ணி எக்ஸ்போசரை ட்ரைன் பண்ணி சிலோட் வரணும். சும்மாவே அந்த தலைவன் சிலோட் தான் எடுப்பான். இந்த படத்துல எல்லாம் இருட்டு சீன் எடுக்கிறதுக்காக ஃபில்டர் எல்லாம் போட்டு பகல்லையே கொஞ்சம் இருட்டா எடுத்து காட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எடுப்பான் எங்க ஆளு போட்டோ எல்லாம். ஸோ அதை நான் ஆல்ரெடி ரிவ்யூலையும் சொல்லியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அண்டர் எக்ஸ்போஸ்டாக ஃபோட்டோஸ் எடுக்கும். பட் பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டி அண்ட் கலர் பூஸ்டட் இமேஜஸாக ஃபீல் ஆகும். இதுலேயும் அப்படி தான் இருக்குது. நைட் டைம்ல தான் வந்து உட்காந்து மேக்கப் போட்டு இப்போ நிப்பான் பெயிண்ட் எல்லா பெயிண்ட்டையும் ஆர்டர் போட்டு உட்காந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கு. ஏசியன் பெயிண்ட்ஸ் எல்லாம். நியோ 10ல ஒரே ஒரு கேமரா தானே? ஒன்று தான் உருப்படியான கேமரா கூட ஒரு அல்ட்ரா வெயிட் ஜன்றதுக்கு அவ்வளோதான். அதெல்லாம் வேஸ்ட் தான். அந்த ஒரு பிரைமரி சென்சார்ல எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஐக்கூ 12 பொதுவாக ஸ்டாக் வராதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? நான் ஜெனரல் அவன் வந்து 40K கீழே இருந்தான். பட் ஆனால் இப்போ இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாக் இருக்கு அவைலபிளாக இருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். யூஸ்டு மார்க்கெட்டில் தான் இருக்குது. அதனால பிரைமரி மார்க்கெட்டில் இனிமேல் அது வராதுன்னு. யூஸ்டு மார்க்கெட்னா அப்படியே அண்டர் 30K தானே இருக்கணும். ஆமாம் ஆமாம். 25K கூட கிடைக்குது போல. ஓ அப்போ பரவாயில்ல. அந்த ரேஞ்சில் எங்கேயாவது யூஸ்டு மார்க்கெட்டில் கிடைச்சேன்னா ட்ரை பண்ணுங்க. ஓகே. அடுத்து வந்து என்னென்னா ஓப்போவில் வந்து ரெனோ 13 ஸ்கிப்புங்க. சரியா? வெக்கமில்லாத செயலாக கூட இருக்கலாம். ஆனால் ஸ்கிப்பு ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரைஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் எங்கே பார்த்தாலுமே 2,000 ரூபா மாதிரிலாம் வித்தியாசம் தான் இருந்தது. 14 போயிடலாம். 14 போயிடலாம். ஏன்னா 14ல வந்து பெட்டரான கூலிங்கு, பெட்டரான கேமரா. 8450 அதே 8350 தான். ஆனால் இதில் பெரிஸ்கோப் உண்டு இல்லை இப்போ. ஓகே ஓகே. அதான் டெலிஃபோட்டோ உண்டு. பட் இதுவே ரெனோ 13ல அதெல்லாம் கிடையாது. அதனால இன்னொரு ரெனோ 13 கட்டிட்டு அழுகிறதுக்கு லாஜிக் இல்லை. ரெனோ 14 போகிறது பெட்டர். அதனால அதுக்கு ஜம்ப் அடிச்சிடுறது பெட்ரு. ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் வாங்கிட்டு ரெனோ 14 எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கமெண்ட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. நல்லா தான் இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னாங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனு, டிஸ்பிளே, டிசைனு அதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ரெனோக்கு. ரியல்மியில் GT70, GT7 இந்த ரெண்டுமே வந்து இது வரைக்கும் GT7 பற்றி கொஞ்சம் பாசிட்டிவாக நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஏன்னா 9400E இல்லையா, அது கொஞ்சம் நல்ல ப்ராசஸர் தான். ஸோ அதனால் GT7 யாரும் திட்டலை. GT70 பற்றி யாருமே பேசலை. ஏன்னா மிஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயரோட ரிதம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா 60 வந்து பயங்கரமாக பெஸ்ட் இருந்தாங்க. இப்போ வரையும் பேசும் பொருளாக இருக்குது. அதை வந்து 7 and 70 வந்து பண்ணலை. அது இன்னொன்று என்னடா இந்த தடவை தேவையில்லாமல் டெமென்சிட்டியில் போய் கால விட்டது தான். போன தடவை வந்து ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3யும் 8s Gen 3யும் வச்சுருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்தது ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அதில் LTPO பேனல் மட்டும் பிரைட்னஸ் கம்மியாச்சுன்னா நல்லா இல்லைன்னு சொன்னாங்க நிறைய பேர். அது LTPOவே வேலை செய்யல. பெரிய காணா தெரியல. ஏன்னா கொடுத்துருக்க பவர்ஃபுல்லாக எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்கும். அது பெரிய காணா தெரியல. இந்த வாட்டி ப்ரைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இப்படி ரியல்மி அடுத்து இந்த 15 Pro இருக்குது பார்த்தியா. 15 Pro பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. நான் இன்னைக்கு லைவ்ல பார்த்ததுக்கு நல்லா இருந்தது. கையில் டிவைஸ் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. 7 Gen 4 ஆமாம் 7 Gen 4 2 ரியரில் 50 MP, ஃப்ரண்ட்ல ஒரு 50, எல்லாமே 50. அப்படியே V50க்கு ஆன்சர் மாதிரி ஒரு டிவைஸ் ஃப்ரம் ரியல்மி. உடனே அவன் V16 இப்போ லீக் பார்த்தோம்னா நம்ம பெரிஸ்கோப் அதாவது டெலிஃபோட்டோலாம் கொண்டு வந்துட்டான். இப்போ இவன் வந்து பாரு டெலிஃபோட்டோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே அவனை இப்போ வச்சு செய்கிறாங்க. ஏன்னா 14 Pro Plusலாம் டெலிஃபோட்டோ வந்தது, பெரிஸ்கோப் இருந்தது. ஆமாம் அந்த ட்ரைப்ரிசம் ஃபோன் அந்த கேமரா வச்சுருந்தாங்க. பட் இப்போ பாருங்க நிலைமை மாறி போச்சு. ஆனால் என்னன்னா நிஜமாவே ஆப்டிக்ஸ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு போல. இவங்களுக்கு வந்து ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ண தெரியலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்லுவேன். களக்கூத்தாடி மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டேஜில். அதை விட்டு டிவைஸில் ஆக்சுவலாக என்ன இருக்குங்கிறத பேசினாலே நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரியல்மி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போல. இதை தவிர ஆல்ரெடி ரியல்மியை சுற்றி என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா அப்டேட் சரியா டயத்துக்கு தரதில்லை, அப்புறம் அனிமேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய குறைகளையும் கொடுக்க மாட்டாங்க. அந்த டப்பாவில் வந்து டாப்பில் ஏன்னு போட்டுருவோம். ஆனால் ஃபோனுக்குள்ளே இருக்காது. அப்டேட்டில் வரும்னுவானுங்க. அந்த கொஞ்சம் கோளாறுஸ்லாம் இருக்குது.
ஸோ மொத்தம் 15 Pro வந்து மீடியா சென்ட்ரிக் ப்ளஸ் கேமராவுக்கு நல்லாயிருக்கும். ம். ஷாமியில் வந்து அதாவது ரெட்மி நோட் 14 Pro ப்ளஸ் எப்படின்னா ஒரு கேஷுவல் யூஸரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இன்டென்ஸான யூஸருக்கான ஃபோன் அது கிடையாது. அதான் உண்மை. ஏன்னா அதில் இருக்கிற 7S Gen 3 வச்சுட்டு கேம் ஆடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு சில கமெண்ட் படித்தேன். 1-2 பேர் என்ன தான் வந்து 8 hours 9 hours மேலாம் SOT வருதுன்னு போட்டிருந்தாலும் ஒரு சிலர்லாம் எனக்கு 6 மணி நேரம் தான் வருதுன்னு போட்டிருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருந்தது. ஸோ இது வந்து ஹைப்பர்-OS ப்ராப்ளமா இல்லை என்ன ப்ராப்ளம்? இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல மொரட்டான டிவைஸ் தான் நாங்கள் பேசிட்டு வந்திருக்கோம். அதுல ஒரு மாதிரியான சர்க்கிளா இருக்கவன் இந்த ரெட்மி நோட் 14 Pro Plus தான். ஏன்னா கேமராவில் பயங்கர முரட்டுத்தனமா இருக்கும். இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ஃபோனையுமே இது போடும். கேமராவில் அந்த கலர்ஸ் அல்காரிதம்லாம் அந்த லேகா ப்ராசஸிங் மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் இதில் பார்ப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கு நிஜமாவே. இதில் எடுக்கிற போர்ட்ரேட்ஸ்லாம் வந்து எட்ஜ் டிடெக்ஷன்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனில் எடுத்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் கிரேசியாக இருந்தது. ப்ராசர் சைடில் கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரியும் ஒரு ஃபீல். ஆமாம், அதெல்லாம் தான் அந்த ஓவரால் ஃபோன் பக்கா ஃபோன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலேருந்து மிஸ் ஆகிட்டாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. பார்ப்போம் 15லயாவது அவங்க கம்பேக் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். அவங்க கம்பேக் அங்கே கொடுக்குறாங்களோ இல்லையோ, முதல்ல ஒரு நல்ல அப்டேட் கொடுத்தாங்கனாலே இந்த ஃபோன்லாம் கம்பேக் ஆகிடும். சரி, ஷாமிலாம் கம்பேக் கொடுக்கணும். அடுத்து விவோவில் T4 Ultra இருக்கு. அது வந்து இப்போ அப்டேட்லாம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த மாஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், பேட்டரி லைஃப் பரவாயில்ல. அண்ட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து போர்ட்ரேட்ஸ் நல்லா எடுக்கலாம், மேக்ரோ டெலிமேக்ரோ எடுக்கலாம். ஸோ அது எல்லாமே அட்வான்டேஜ் தான். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கணும். நெட்வொர்க் ரிலேட்டடான பிரச்சனைகள் கூட பெருசாக எதுவுமே இல்லை. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ இதுலேயும் 9300+ தான், அதுலேயும் 9300+ தான். ஆனால் அதில் வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்கே அவங்க ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணது தான் ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த ஃபோனுக்கு வெயிட் பண்ணுறேன். பட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நான் உட்காந்து டிஸ்பிளே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸ்க்ரீன் ஆனில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இது ஹீட் ஆகாது. இதுலலாம் இத்தனைக்கும் 5G ஆனில் தான் இருக்குது. இதுக்கெல்லாம் ஹீட் ஆகாது. 200 FE. ஆமாம், இதுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே ஆகாது. நார்மலாக இருக்கும், ரொம்ப நார்மலாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் ஏதாவது கிராஃபிக் இன்டென்சிவான ஒரு கேமோ இல்லாட்டி கிராஃபிக் ரிலேட்டடான ஒரு ஆப்போ, ஒரு எடிட்டிங் ஆப்போ இல்லாட்டி கேமரா ஆன் பண்ணி உட்காந்தோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குச்சி ஓடிடுது. சரி, ஸோ இது ஒரு பக்கமா. V50 இது வந்து எப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் சென்ட்ரிக் அண்ட் கேமரா வேணும் அப்படின்னு நினைக்கும் போது வேற வழியே கிடையாது. V50 ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா ஜெயஸ் வேற இருக்கான் அதில். 7 Gen 3 V60ல 7 Gen 4. ஆமாம், ஓகே. ஏன்னா V60 வருது. V60 கண்டிப்பாக அண்டர் 40K தான் வரும். அதுலேயே ஜெயஸ் இருக்கும். அதில் இதோட கேமராலாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டெலிஃபோன் அது இருக்கு. அதாவது ரியல்மியில் இல்லை, அதனால இப்போ இவங்க கொண்டு வந்துட்டாங்க V60. அதனால வெயிட் பண்ணி V60 பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். அது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அதுவும் இதுலேருந்து மிஞ்சி போனால் ஒரு 5000 6000 அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்டர் 40K தான் இருக்கும். ஆமாம், அது உறுதி. இப்போ 32னா 37 அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து இப்போ மொத்தம் T4 Ultra பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் தான், ஆனால் கொஞ்சம் மிக்சட் ஃபீல். V50 வந்து மீடியா அண்ட் கேமரா சென்ட்ரிக் ஃபோனு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் ஃபீல் ஆகும். போக்கோ F7 வந்து ஓகே, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு வச்சுக்கேன். பட் பர்ஃபார்மன்ஸ் டாப்னாச்சு. கேமரா கூட ஷட்டர் ஸ்பீட்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி ஒரு ரிவ்யூவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒரு தடவை நீங்கள் திரும்ப கூட பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் அப்டேட் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். சரியா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் F6 அது வந்து என்ன ஆகுதுன்னா F6 வந்து 12/56 இப்போ 23,000 தான். ஆமாம், அவனுக்கு வந்து 8GB ரேமை வந்து ப்ரைஸ் அதிகமாக வச்சுட்டு 12GB ரேமை ப்ரைஸ் கம்மியாக வச்சுருக்காங்க. அதனால் அந்த வேரியண்ட்டை மாற்றி நீங்கள் ப்ரைஸை குறைச்சி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 24 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. ட்ரை பண்ணுங்கள். F6ம் இப்போ நல்லா தான் இருக்குது. ஏன்னா அதுலேயும் அட்வான்டெக்ஸர்லாம் இருக்குது. 8S Gen 3 நல்ல ப்ராசஸர் தான். 8S Gen 3 23,000 யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அதுதான் இப்போ நம்ம நார்டு 5ல பார்த்தோம். அது 30 அதனால் F6 வந்து ஒரு நல்ல ஃபோன் தான். கேமராவும் நல்லா இருக்குங்க. ஏன்னா மோஸ்ட்டாக வந்து போக்கோவெல்லாம் கேமரா நல்லா இருக்கான்னு அதில் கேமராவும் நல்லா இருக்கும். அடுத்து வந்து மோட்டரோலா Edge 60 Pro. இந்த 60 Pro வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 வருது, கரெக்ட் தான். கேமராவும் ஒரு சிலர்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் டிவைஸோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், டிஸ்பிளே எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸில் தான் இருக்குது, இன்க்ளூடிங் சார்ஜிங்லேருந்து எல்லாம். எப்பயாவது கேமரா கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கிறதும், சில சமயங்களில் வந்து 5 ஃபோட்டோ எடுத்தோம்னா அதில் ஒரு 2 ஃபோட்டோ மொக்கையாக அமையிறதும், இதெல்லாமே நடக்க தான் செய்யுது இன்னும் கூட. அப்புறம் ப்ராசர் கொஞ்சம் கோளாறான ப்ராசர். திடீர்னு பார்த்தா நல்லா வேலை செய்யும், திடீர்னு பார்த்தா கோளாறாக இருக்கும். 8350 பேஸ்டு. அந்த ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி வந்து Edge 60 Pro யாருமே வந்து ரொம்ப நெகட்டிவாகவும் சொல்லலை. ட்விட்டரில் 1-2 பேர் என்ன சொன்னாங்கன்னா ரொம்பவே ஸ்லக்கிஷாக இருக்குது, ஹலோ யூஐன்னு சொல்லியிருந்தாங்க. ஆச்சரியமாக இருக்குது. அது ஒன்று தான். ஏன்னா நம்ம சாலிடாக ரெக்கமெண்ட் பண்ணிட முடியாது. ஓகே, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கான் அப்படின்னு சொல்லலாமே தவிர இவனை தான் ஒன்று சொல்லிட்டு ஏன்னா கோளாறாக இருக்கான், நல்லா நடந்து போயிருப்பான், திடீர்னு இப்படி காலை உடச்சி நடப்பான். அந்த மாதிரி கொஞ்சம் மோட்டோ வந்து சொதப்பிக்கிட்டு இருக்கான். ஃபியூச்சரில் அவனுங்களும் ஃபிக்ஸ் பண்ணணும். யூஏ லெவலில் கொஞ்சம் லேகாக இருக்கனால தான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. சாம ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தது தான் இல்லை இருக்கு அடுத்தது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன பயங்கரமாக பில்டப் கொடுக்குறான். நத்திங் ஃபோன் 3A Pro. 3A Proல வந்து இன்கேஸ் இமேஜின் பாருங்க, ஆப்டிக்ஸ் மட்டும் மாறி இருந்ததுன்னா பொழந்து கட்டியிருக்கும். அது வந்து நிஜமாவே சொல்ல போனால் நல்ல சென்சர் கேப்பபிலிட்டிஸ்லாம் இருக்குது. பட் அதில் இருக்க ஆப்டிக்ஸ் கொஞ்சம் கோளாறு.
அதனால ஏன்னா இவனுங்க மேக்ரோவெல்லாம் வந்து பெருசாக பேசியிருந்தானுங்க ட்விட்டரில் போட்டு, அதே மேக்ரோ நாங்கள் எடுக்கலாம் பார்த்தா இருக்குது. என்ன அதை ஒரு வாட்டி ஜூம் பண்ணிட்டாலே முடிஞ்சிச்சு. அப்படி தான் இருக்குது அந்த சாம்பிள்ஸ்லாம். ஆனால் நாங்கள் ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸை கேவலமாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஏன்னா பேட்டரி வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை, ப்ராமிஸ் பண்ண அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கோளாறாக இருக்குன்னு. இதே ப்ராசர் தான் இவன் யூஸ் பண்ணியிருப்பான். ஆனால் நத்திங்கோட ஆப்டிமைசேஷனில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது நாங்கள் சொல்கிறது ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ் அதோட கம்பேர் பண்ணி சொல்கிறோம். இதுவே ரியல்மி எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸ் நல்லா தான் இருந்தது. அதான் வெக்கமான விஷயம். ஏங்க கேமரா ஆஸ்பெக்டில் பார்த்தா ரியல்மி 14 இருக்கட்டும், இது ரெட்மி 14 இருக்கட்டும், நத்திங் தூக்கி போட்டு மிடிச்சிட்டு போயிடும். அதே ஆப்டிமைசேஷன் சைடில் பார்த்தா, பேட்டரி பேக்கப் சைடில் பார்த்தா நத்திங் தான் டாப்பில் இருப்பான். ஸோ வேறு லெவல் ஃபன்னாக இருக்குது. ஸோ என்ன ஏதுன்றதை நீங்கள் தான் வந்து இதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், டிவைஸை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ண தான் நம்ம வீடியோ போடுறோமே தவிர, இந்த டிவைஸை தான் நீங்கள் வாங்கணுங்கிறதுக்காக நம்ம எப்பயுமே இந்த மாதிரியான பதிவுகள் பண்ணுறதில்ல. இந்த டேட்டா எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்கள் சர்க்கிளில் ஒரு சிலர் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, இதில் எது மச்சி வாங்குறது வாங்கலாமா அப்படின்னு போது, உனக்கு என்ன மச்சான் வேணும், ரெக்குவயர்மெண்ட் பார்த்து மச்சான் அதான் பக்காவா ரியல்மியோ ரெட்மியோ வாங்கிக்க, இல்லாட்டி வந்து விவோவில் V50 ஆஃபர் போயிட்டு இருக்கு பார்க்கலையா, இந்த மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து 30 to 40K செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸு. இன்னும் நிறைய ஃபோன்ஸ் வரும். சொல்ல போனால் இதுக்குள்ளார ஃப்ளிப்பு மாதிரியான ஃபோன்ஸ்லாம் இந்த பட்ஜெட்டில் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் ஃப்ளிப்லாம் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் உனக்கு சாம்சங் ஃப்ளிப்பு அது என்னடானா இப்போ வந்து ஃப்ளிப் 7 FE 90,000. ரைட்டுங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்தி பார்த்துருக்கோம். சிவபரணி பார்க்கலாங்க. பாய்.